தமிழகத்தில் நாளை முதல் மே 27ஆம் தேதி வரை மிதமான மழையே பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவள்ளூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வரும் நாட்களில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழையே பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தனது தலைமை குறித்து அதிகரித்து வரும் விமர்சனங்களிலிருந்து கவனத்தை திசை திருப்பவே அனைத்துக் கட்சி எம்பிக்கள் குழுவை வெளிநாடுகளுக்கு அனுப்ப திட்டமிட்டிருப்பதாக காங்கிரசின் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்திருக்கிறார். ANI செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்திருக்கும் பேட்டியில் பல கட்சி எம்பிக்கள் குழுவை நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்புவது 1950களிலிருந்து நடைமுறையில் இருப்பதாகவும், ஆனால் 2014ஆம் ஆண்டு மோடி பதவியேற்ற பிறகு இந்த வழக்கம் நிறுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். தற்போது உலகளவில் மோடியின் ஆட்சி குறித்த விமர்சனங்கள் எழுந்திருப்பதால் அதனை திசை திருப்ப முயற்சிக்கிறார் என்றும் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டினார். 1 மாதமாகியும் பஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை இன்னும் கைது செய்யாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு எடுத்துச் செல்வதற்காக அனைத்து கட்சிகளின் எம்பிக்கள் அடங்கிய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அனகாபுத்தூரில் அடையாறு ஆற்றின் கரையோரம் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் நடைபெற்ற நிலையில் அந்த மக்களின் கண்ணீரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். அனகாபுத்தூர் அடையாறு ஆற்றின் கரையோரம் உள்ள காயிதே மில்லத் நகர், ஸ்டாலின் நகர், தாய் மூகாம்பிகை நகர், சாந்தி நகர் மற்றும் எம்ஜிஆர் நகர் பகுதிகளில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் மற்றும் வாடகைதாரர்களுக்கு தைலாவரம், கீரப்பாக்கம், நாவலூர் மற்றும் பெரும்பாக்கம் பகுதிகளில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மறு குடியமர்வுக்கு இலவச வீடுகள் வழங்கப்படுகின்றன. இதையடுத்து அனகாபுத்தூரில் உள்ள 750 வீடுகளை இடிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சென்று ஆறுதல் தெரிவிக்க வந்தபோது காவலர்கள் முதலில் அனுமதி மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. சமரச பேச்சுவார்த்தைக்கு பின் தாய் மூகாம்பிகை நகர் பகுதியில் ஆக்கிரமிப்பு குடியிருப்பு பகுதியை பார்வையிட சீமானுக்கு காவல்துறையினர் அனுமதி அளித்தனர். அப்போது பாதிக்கப்பட்ட மூதாட்டி ஒருவர் சீமானை கட்டிப்பிடித்து கதறி அழுதார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நீதிமன்றத்தை காரணம் காட்டுவதாக குற்றம் சாட்டினார். நீர்நிலை பகுதின்னு தெரியுது, அதை ஆக்கிரமிச்சு அந்த வீடை கட்டும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் கேள்வி இருக்கு இல்லையா? அதை ஆக்கிரமிக்கும் போதே தடுத்திருந்தால் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடா கட்டி அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து, எரிவாயு இணைப்பு வாங்கி, வாக்குரிமை வாங்கி, குடும்ப அட்டை வாங்கி, அதுக்கு வரி செலுத்தி இவர்களே சாலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. எல்லா வேலையும் செஞ்சு 60 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. 3 தலைமுறையா இங்க வாழ்றோம்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும். அப்ப திடீர்னு இதை நீங்க வேற இடத்துக்கு போங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் கேட்கறது, சரி மாற்று இடம் கொடுங்க, ஒவ்வொரு சென்ட் ஒரு மாற்று இடம் கொடுத்துருங்க, நாங்களே போய் ஒரு கூரையை தற்காலிகமா போட்டு கூட வாழ்ந்துக்கிறோம், பிறகு எங்களுக்கு வசதி வரும்போது கட்டிக்கிறோம்ன்றாங்க. அப்படி இல்லை, நாங்க கொடுக்குற வீட்டுல போய் இருங்க அப்படின்னா 10 பேர் கொண்ட குடும்பம், 12 பேர் கொண்ட குடும்பம் இவங்க கொடுக்குற வீட்டு அளவுக்குள்ள வாழ முடியுமாங்கிறது யோசிக்கணும். அவங்க கேட்கிற முதல்ல எங்க வாழ்விடம் இங்கே, வாழ்வாதாரம் இங்க சார்ந்துதான் இருந்தது, எங்க பிள்ளைகள் இங்கதான் படிக்கிறாங்க. இப்ப திடீர்னு ஒரே நாள்ல தூக்கி வேற இடத்துல கொண்டு போட்டா அது எப்படின்னு கேட்கிறேன். இதுல மக்களினுடைய கண்ணீர்லையும் அவங்களுக்கு கவலை தோய்ந்த அந்த கதறலையும் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கணும். சென்னை மாங்காடு மவுலிவாக்கம் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் நடைபெற்றன. பாத்திரங்கள், நாற்காலிகள், தராசு எடை கற்களை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தூக்கி எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாங்காடு பட்டூரிலிருந்து மவுலிவாக்கம் செல்லும் சாலை குறுகலாக இருப்பதால் சுமார் 1 கிலோமீட்டரில் ஆக்கிரமிப்பில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கடைகள், 3 வீடுகள், 10 மதில் சுவர்கள் உள்ளிட்ட ஆக்கிரமிப்பை அகற்ற முடிவு செய்யப்பட்டது. இதற்காக கடந்த வாரம் வந்தபோது மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்போது ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகள் கைவிடப்பட்டன. இதனையடுத்து மீண்டும் இன்று சாலை விரிவாக்க பணிக்காக வந்த அதிகாரிகள் கடைகள், வீடுகள், சுவர் உள்ளிட்டவற்றை பொக்லைன் இயந்திரத்தின் மூலம் அகற்றினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமானவர்கள் திரண்டனர். இந்நிலையில் அங்கு வந்த ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் MLA பழனி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். சாலையின் மறுபுறம் வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமானது என்று இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிப்பு அகற்ற தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தனர்.
இதனிடையே நெடுஞ்சாலைத்துறை துணை இயக்குநர் நெடுஞ்செழியன் திடீரென்று நெடுஞ்சாலை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள கடைகளின் பாத்திரங்கள், நாற்காலி, குடம், தராசு எடை கற்களை தூக்கி வீசி எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பொக்லைன் இயந்திரத்தை கொண்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெற்றது. அடையாறு கரையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றியும் அதன் மூலம் ஆறு மாசுபடுவதை தடுக்கவும் கரையோரம் உள்ள குடியிருப்புகளை மறு குடியமர்வு செய்வதும் அவசியம் என்று தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது. அனகாபுத்தூரில் அடையாறு ஆற்றின் கரையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் தொடரும் நிலையில் இதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அரசு முதன்மை செயலாளர் விடுத்துள்ள அறிக்கையில், உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி ஆற்றங்கரையில் வசிக்கும் ஆக்கிரமிப்பாளர்கள் மறு குடியமர்வு செய்யப்பட்டு வருவதாகவும், மறு குடியமர்வுக்கு ஒப்புதல் தராத ஆக்கிரமிப்பாளர்களை உடனடியாக அப்புறப்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளபடி சென்னை நதிகள் புனரமைப்பு நிறுவனம் மூலம் அடையாறு நதியை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனகாபுத்தூரில் காயிரே மில்லத் நகர், தாய் மூகாம்பிகை நகர், சாந்தி நகர், எம்ஜிஆர் நகர், 3வது தெரு ஆகிய இடங்களில் வசிக்கும் 593 குடும்பங்களுக்கு தைலாவரம், கீரப்பாக்கம், பெரும்பாக்கம் மற்றும் நாவலூரில் இலவசமாக வீடுகள் கட்டப்பட்டு வழங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஜோதி ராமலிங்கம் நகர், திடீர் நகர், ஜோதி அம்மாள் நகர், சூர்யா நகர், மல்லிகைப்பூ நகர் ஆகிய 5 இடங்களில் வாழும் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் வீடுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயனாளிகளுக்கு குடும்பம் ஒன்றுக்கு இடமாற்றுப்படியாக ஒருமுறை 5000 ரூபாய், வாழ்வாதார உதவிக்காக மாதம் 2500 ரூபாய் என்ற அடிப்படையில் ஆண்டுக்கு 30,000 ரூபாய், மின்கட்டணம் 2500 ரூபாய் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு குடியமர்வுக்கும் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடி குடும்ப அட்டை மாற்றம், சமூக பாதுகாப்பு திட்ட உதவி மாற்றம், மாணவர் சேர்க்கை உள்ளிட்ட உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ரெய்டை பார்த்து யாருக்கு பயம் என முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பதிவில், முந்தைய 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டங்களை வீரவசனம் பேசி புறக்கணித்ததாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, இப்போது மட்டும் செல்ல வேண்டிய காரணம் உங்கள் குடும்பம் தானே என வினவியுள்ளார். ரெய்டை பார்த்து யாருக்கு பயம் என்று கேட்டுள்ள அவர், அறிவாலய மேல் மாடியில் சிபிஐ ரெய்டு வந்தபோது கீழ்மாடியில் 63 தொகுதிகளை தாரை வார்த்ததாக விமர்சித்துள்ளார். நீங்களும் உங்கள் தந்தையும் 63 தொகுதிகளை தாரை வார்த்தபோது தவழ்ந்து சென்றீர்களா, ஊர்ந்து சென்றீர்களா என்று வினவியுள்ளார். எதிர்க்கட்சியாக கருப்பு பலூன் காட்டிவிட்டு ஆளும் கட்சியாக வெள்ளை குடை காட்டினீர்களே, அப்போது தவழ்ந்து சென்றீர்களா, ஊர்ந்து சென்றீர்களா என கடுமையாக வினவியுள்ள எடப்பாடி பழனிசாமி, யார் அந்த தம்பி, உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் என கேள்வி எழுப்பியுள்ளார். எந்த நாளும் உரிமை கொடியைத்தான் ஏந்துவேன், ஊர்ந்து போக மாட்டேன் என நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பது தொடர்பாக கேள்வி எழுப்பியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர், தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை வெளிப்படுத்தவே நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதாக தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என அடித்து சொன்ன நாக்கின் ஈரம் காய்வதற்குள் ஒரே ரைடில் புலிகேசியாக மாறி வெள்ளைக்கொடி ஏந்த சென்ற பழனிசாமி என்னை பார்த்து வெள்ளைக்கொடி ஏந்தியதாக பேச கூசவில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். கல்வி நிதி கோரி வழக்கு தொடர்ந்துள்ளதை குறிப்பிட்டு, இன்றைக்கு கூட தமிழ்நாட்டின் உரிமைக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளேன் என கூறியுள்ள முதல்வர், கொள்கையில் உறுதியாக நிற்பேன் எனவும் தமிழ்நாட்டுக்கான நிதியை போராடி பெறுவேன் எனவும் தெரிவித்துள்ளார். முன்னதாக அமலாக்கத்துறை காரணமாக முதல்வர் டெல்லி செல்வதாக கூறியிருந்த இபிஎஸ் வெள்ளை கொடைக்கு வேலை வந்துவிட்டதோ என விமர்சித்திருந்தார். சிவகங்கை கல்குவாரி விபத்தில் 5 பேர் உயிரிழந்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் உள்ள கல்குவாரிகளை ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசின் கனிம வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. கல்குவாரிகளில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் மற்றும் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்று அனைத்து மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கனிம வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. குவாரிகளில் எந்தவிதமான மண், கல் சரிவும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் சுரங்க திட்டத்தில் பெஞ்ச் முறையில் 5 மீட்டர் நீளம், 5 மீட்டர் அகலம், 5 மீட்டர் உயரம் என அமைக்க வேண்டும் என்று பல்வேறு பாதுகாப்பு விதிகள் உள்ளன. இந்த விதிகளை முறையாக அமல்படுத்தப்படுகிறதா என்று ஆய்வு செய்யவும் கனிம வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக விரைவில் விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
சென்னையில் நடந்த திமுக மேற்பார்வையாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் எம்எல்ஏக்களின் செயல்பாடுகள், கட்சியின் கோஷ்டி பூசல்கள் குறித்து விண்ணப்ப படிவங்கள் மூலம் எழுத்துப்பூர்வமாக கேட்டறியப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மண்டல பொறுப்பாளர் ஆர் ஆசா தலைமையில் நடத்தப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட சட்டமன்ற தொகுதி மேற்பார்வையாளர்கள் கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன. அதில் அரசின் திட்டங்கள் பொதுமக்களிடம் எந்த அளவுக்கு சென்று சேர்ந்துள்ளது, சென்று சேராத திட்டங்கள் என்னென்ன என்பன போன்ற கேள்விகள் இடம்பெற்றிருந்தன. நிர்வாகிகளின் கருத்தை பொறுத்து வேட்பாளர் தேர்வு மற்றும் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்த மண்டல பொறுப்பாளர்கள் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ரெய்டுகளை பார்த்து பயந்து புலிகேசியாக இபிஎஸ் மாறிவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்திருந்த நிலையில், ரெய்டை பார்த்து யாருக்கு பயம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி, முந்தைய 3 ஆண்டுகளில் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு தமிழ்நாட்டின் நியாயமான நிதி உரிமையை பெறச் செல்லாத நீங்கள் இப்போது மட்டும் செல்ல வேண்டிய காரணம் என்ன என்று முதலமைச்சர் ஸ்டாலினை வினவியுள்ளார். ரெய்டை பார்த்து யாருக்கு பயம் என்று கேள்வி எழுப்பியுள்ள இபிஎஸ், அறிவாலய மேல்மாடியில் சிபிஐ ரெய்டு வந்தபோது நீங்களும் உங்கள் தந்தையும் கீழ்மாடியில் 63 தொகுதிகளை தாரை பார்த்தபோது என்ன செய்தீர்கள் என்றும் பதிவிட்டார். திமுக ஆட்சியில் பெண்கள், சிறுமிகளுக்கு எதிராக நடந்த குற்றச்சம்பவங்களை சுட்டிக்காட்டியிருக்கும் இபிஎஸ், மாநில உரிமைகளை பற்றி தன்னிடம் பேச வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். யார் அந்த தம்பி என்று மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி, உங்களுக்கும் அந்த தம்பிகளுக்கும் என்ன சம்பந்தம் என்றும் வினவினார். நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர் தற்போது பங்கேற்பதற்கான காரணம் தெரியவில்லை என்று பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு எந்தவித பாரபட்சமும் இன்றி நிதி வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். நிதி ஆயோக் நிகழ்ச்சியை இதுவரை புறக்கணித்து வந்த தமிழக முதல்வர் இப்போது ஏன் செல்கிறார்? இந்த மாற்றம் எதனால் நடந்தது? அந்த கேள்விதான் இப்ப எல்லாரோட மனசுல இருக்கு. தமிழகத்தினுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டிய இடத்தில் எல்லாம் நம்முடைய முதல்வர் புறக்கணித்து விட்டு இப்போது ஏன் செல்கிறார்? ஒன்று, அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும், மத்திய அரசு கடந்த 4 வருடங்களாக தமிழகத்திற்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் நிதி கொடுத்திருக்கிறது. இல்லை என்றால் இவர்களுக்கு வேறு ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணங்கள் இருக்க வேண்டும். கல்வி நிதி 2291 கோடி ரூபாயை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. PM ஸ்ரீ சமக்ர சிக்ஷா திட்டத்தில் வழங்கப்பட வேண்டிய நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது சட்டவிரோதம் என்று தமிழ்நாடு அரசு தனது மனுவில் குற்றம் சாட்டியுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாததால் மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைப்பது ஏற்புடையதல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதியை நிறுத்தி வைப்பதால் மாணவர்களின் நலன் பாதிக்கப்படுகிறது என்று கூறியுள்ள தமிழக அரசு, நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 2291 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க உத்தரவிடவும் கோரியுள்ளது. அண்மையில் தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், அரசியலுக்காக மத்திய அரசு கல்வி நிதியை நிறுத்தி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வெற்றி பெறுவோம் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருந்தார்.